தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஆட்சி அமைக்கும்? கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியீடு. 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி ஆட்சி அமைக்கும், யாருக்கு எத்தனை இடங்கள் கிடைக்கும் என்பது குறித்து சத்தியம் டிவி நிறுவனம் தமிழ்நாடு முழுவதும் மெகா கருத்து கணிப்பை நடத்தியது. சத்தியம் டிவி நடத்திய கருத்து கணிப்பில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களின் வாக்குகள் யாருக்கு விழும் என்பது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதில் 20% பேர் திமுகவுக்கு ஆதரவளிப்பதாக கூறியுள்ளனர். அதிமுகவிற்கு 15% பேரும், தமிழக வெற்றி கழகத்திற்கு 4%, நாம் தமிழர் கட்சிக்கு 3% பேரும் ஆதரவு தெரிவிக்கின்றனர். மீதமுள்ள 58% பேர் அதிருப்தியில் இருப்பதாகவும் முடிவெடுக்கவில்லை என்றும் கூறியுள்ளனர். இந்த 58% பேரின் வாக்கு யாருக்கு செல்கிறது என்பது தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு முதலமைச்சராக யார் வர வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் என்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக வர வேண்டும் என்று 39% மக்கள் வாக்களித்துள்ளனர். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வர வேண்டும் என்று 36% பேர் வாக்களித்துள்ளனர். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முதலமைச்சராக வேண்டும் என்று 13% பேர் தெரிவித்துள்ளனர். நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு 7% பேரின் ஆதரவு இருக்கிறது. மற்றவர்களின் பெயர்களை 5% பேர் குறிப்பிட்டுள்ளனர். தமிழ்நாட்டை 5 மண்டலங்களாக பிரித்து ஒவ்வொரு மண்டலத்திலும் எந்தெந்த கட்சிக்கு செல்வாக்கு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளும் வகையில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் வடக்கு மண்டலத்தில் உள்ள 53 தொகுதிகளில் திமுகவுக்கு 26 தொகுதிகளும், அதிமுகவிற்கு 16 தொகுதிகளும், 11 தொகுதிகள் இழுபறியாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொங்கு மண்டலத்தில் உள்ள 61 தொகுதிகளில் திமுகவிற்கு 18 தொகுதிகளும், அதிமுகவிற்கு 38 தொகுதிகளிலும், 5 தொகுதிகள் இழுபறியாகவும் செல்ல வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்டா பகுதிகளில் உள்ள 46 தொகுதிகளில் திமுகவிற்கு 31 தொகுதிகளும், அதிமுகவிற்கு 8 தொகுதிகளும், இழுபறியாக 7 தொகுதிகளும் செல்லும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் மண்டலத்தை பொறுத்தவரை மொத்தமுள்ள 58 தொகுதிகளில் திமுகவிற்கு 22 தொகுதிகளும், அதிமுகவிற்கு 25 தொகுதிகளும், இழுபறியாக 11 தொகுதிகளும் செல்ல வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மண்டலத்தில் உள்ள 16 தொகுதிகளில் திமுகவிற்கு 8 தொகுதிகளும், அதிமுகவிற்கு 3 சட்டமன்ற தொகுதிகளிலும், 5 தொகுதிகள் இழுபறியாக செல்ல வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தமாக திமுக கூட்டணிக்கு 105 இடங்களும், அதிமுக கூட்டணிக்கு 90 இடங்களும், இழுபறியாக 39 இடங்களும் செல்லும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த 39 தொகுதிகள் யார் பக்கம் செல்கிறதோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரிதும் எதிர்பார்க்கப்படாத நாம் தமிழர், தமிழக வெற்றி கழகம் ஆகிய கட்சிகளுக்கு ஒரு தொகுதி கூட தரப்படவில்லை. அதே சமயம் ஆளுங்கட்சியின் வாக்குகளை தமிழக வெற்றி கழகம் பிரிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.